இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுக்க நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மென்டல் ஹெல்த் சீரீஸில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சில பேருக்கு என்னன்னே தெரியாமல் காரணமே இல்லாமல் பயம் இருக்கும். இந்த இனம் புரியாத பயம் அவங்கள ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இதை ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி இது எல்லாமே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தில் நிறைய நெகட்டிவான இம்பேக்டை கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த பயம் எதற்காகனா ஃப்யூச்சரை பற்றி இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏதாவது தவறாக நடந்துருமோ அப்படின்ற பயம். ஆனால் சில பேருக்கு இந்த பயம் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதிகமாக இந்த மாதிரி பயம் இருக்கும்போது அவங்களால நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணவே முடியாது. அதுதான் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? யார் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரோ, யார் தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட தேவன் கையில் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த தேவனை நம்ம நம்பினோன்னா நிச்சயமாக இந்த பயம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இன்றைக்கி இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சவிதா ரூபீனாவை சந்திக்கலாம். அவங்களுக்கும் இந்த மாதிரி அதிகமான ஆங்ஸைட்டி இருந்தது. நிறைய விஷயத்தை குறித்து ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த பயத்திலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றத சாட்சியாக சொல்கிறாங்க, பாருங்கள். அஜ்மீரில் வசித்து வரும் சவிதா ரூபீனா தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் சவிதாவுக்கு இருதயத்தில் பிரச்சனை இருக்கும் விஷயம் தெரிய வந்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னுடைய கைகள்ல எனக்கு குடைச்சல் ஏற்பட்டுச்சு. அடுத்த நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போவும் என்னோட கைகள்ல குடைச்சல் ஏற்பட்டுச்சு. இது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சேன். என்னோட கணவரோட மருந்து வாங்கறதுக்காக மருத்துவமனைக்கு போனப்ப என்னோட கைகள்ல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அன்று சவிதாவுக்கு தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்த இதயத்தில் ஓட்டை இருக்கும் விஷயம் தெரிய வந்தது. என்னோட இதயத்துல இருக்கிற ஓட்டை 14 mm இருந்தது. எனக்கு இதயத்துல அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொன்னாரு. இதுவரைக்கும் இதை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். இதுக்கு பலவிதமான அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கும், இதுக்கான அறிகுறிகள் எதுவும் உங்களுக்கு தெரியலையான்னு டாக்டர் கேட்டாரு. அப்பவும் நான் இல்லைன்னு சொன்னேன். இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப வேதனையான காரியமா இருந்தது. சவிதா அறுவை சிகிச்சைக்கான செலவை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் ஒரு ஹெல்த் பாலிசி வாங்கி வைத்திருந்தார். அந்த பாலிசிக்காரங்க எனக்கு தொகையை தர மறுத்துட்டாங்க. இந்த இதய ஓட்டை குறித்த சிகிச்சைக்கு நாங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே நான் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டேன். என்னோட மன அழுத்தமும் அதிகமாயிடுச்சு. என்கிட்ட மெடிக்கல் பாலிசி இருக்கிறதுனால நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அது கிடைக்காததுனால நான் ரொம்ப ஏமாற்றம் ஆயிட்டேன். ஆண்டவர்கிட்ட நான் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிப்பேன்? என் பொருளாதார பிரச்சனைகளை சமாளிப்பேனா? குடும்ப பிரச்சனையை சமாளிப்பேனா? என்னுடைய பிரச்சனையை சமாளிப்பேனா அப்படின்னு கேட்டேன். நான் எந்த டாக்டர் கிட்ட போகணும், எந்த டாக்டர் சரியான டாக்டர்னு எனக்கு தெரியல. சவிதாவுக்கு பைபிள் வசனங்கள் மூலமாக ஆறுதல் கிடைத்தது. நான் எல்லா வகையிலும் தேவன் மேல நம்பிக்கையோட இருந்தேன். நான் கண்களை மூடியபடி எப்பவும் அழுதுகிட்டே, தேவனிடம், நீங்க தானே எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீங்க, நீங்க என் உயிரை எடுக்கணும்னா அது உங்களுடைய இஷ்டம். என்னுடைய இதயத்தை படைச்சது நீங்க தான். இந்த இதயத்துல எப்படி ஓட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதனால ஆண்டவரே, நீங்களே எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு சொன்னேன். அப்ப பைபிள்ல ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி என்னுடைய வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிற வசனம் படிச்சேன். இது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது. சவிதாவுடைய சர்ச்சை சேர்ந்தவர்களும் அவருக்காக தொடர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த ஜெபத்திற்கான பதில் கிடைத்தது. அதன் பிறகு அவருக்கு தெரிந்தவர்கள் ஒரு தனியார் மருத்துவமனை பற்றி அவருக்கு சொன்னார்கள். அங்கே அவருக்கு நல்ல முறையில் அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது. எனக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில, அதுவும் சுத்தமான மருத்துவமனையில என்னுடைய ஆபரேஷன் நடந்து முடிஞ்சது. இதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்ல விரும்பினேன். நமக்கான தேவனுடைய திட்டமானது மிகவும் சிறந்ததா இருக்குதுங்கிறத நான் நம்புறேன். என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தேவன்கிட்ட கேட்ட எல்லா ஜெபங்களும், நோய் குணமாகறதுக்காக கேட்ட ஜெபங்களும், எந்த ஒரு பிரச்சனைக்காக நான் கேட்ட ஜெபங்களும்
தேவனிடமிருந்து எனக்கு பதிலா கிடைச்சிருக்கு. தேவன் நல்லவர், நம்முடைய ஜெபத்தை கேட்பவர், அவர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த உலக முடிவு நாள் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்பது அவருடைய வாக்குறுதியா இருக்குது. உண்மையிலேயே தேவன் என்னோட இருந்தாரு. அவர் எனக்கு புது வாழ்க்கையை கொடுத்தாரு. சவிதா ரூபின் அவங்களுடைய சாட்சியை கேட்டோம் இல்லையா? நிறைய வசனங்களை அவங்க கோட் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, தேவனை நம்ம நம்பும் போது அவர் நமக்காக பெஸ்ட்டை தான் கொடுப்பார் அப்படின்னு. அது எவ்வளோ உண்மை அப்படின்னு நம்மள நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை பற்றியா, இல்லைனா உங்களுடைய வீடு, உங்கள் வேலை, உங்கள் ஹெல்த், இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே கவலைப்படுறதுக்கும் பயப்படுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது கூட மரியா, மார்த்தா இந்த சிஸ்டர்ஸ் வந்து அவரை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இதில் மார்த்தா கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சமைக்க போயிட்டாங்க. சமைக்கும் போது அவங்களுக்கு நிறைய டென்ஷன், நிறைய கவலை. என்ன சமைக்கிறது, எப்படி நம்ம தனியாக இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் தனியாக கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு ஹெல்ப்பே பண்ணல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மெல்லாம் கூட அப்படி தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி, நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் இருக்கோ இல்லையோ எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் மரியா அப்படி இல்லை. நேராக போய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் உட்காந்துட்டாங்க. அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது அது மட்டும்தான். அவங்களுக்கு அதுதான் ப்ரையாரிட்டின்னு தெரிஞ்சதுனால அவர் கூட போய் உட்காந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் அதுதான் கரெக்டுன்னு சொன்னார். அந்த வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. நம்மெல்லாம் கூட நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன அப்படின்றத யோசிக்கணும். ஆண்டவர்கிட்ட போகணும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தினமும் பைபிள் படிக்கிறது, ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கிற கவலைகள், பயங்கள் இதெல்லாம் நீங்கும். அதிகமாக உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றியோ இல்லை உங்கள் வாழ்க்கையை பற்றியோ நீங்கள் ரொம்ப பயப்படும் போது, கவலைப்படும் போது நீங்கள் யோசிக்க வேண்டியது, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் எல்லாமே தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? அதே தேவன் உங்கள் கூட தான் இருக்கார். புயலே வந்தாலும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். அவர் உங்கள் கூட தான் இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் என்ன பெருசாக புயல் வந்துட போகுது? இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய பயங்கள், கவலைகள் எல்லாமே போயிடும். இன்றைக்கி என்ன விஷயத்துக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களோ, கவலைப்படுறீங்களோ, இன்றைக்கி அதை அவருடைய பாதத்தில் வைங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. லூக்கா 10:41-42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி தேவையானது இது ஒன்று தான். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? உங்களுடைய சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கிட்டீங்களா? அப்படி இல்லைன்னா அந்த தீர்மானத்தை இப்போ எடுங்க. இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது அவருடைய வார்த்தை. உங்களால் அவருடைய வார்த்தையை தினமும் வாசிக்க முடியணும், ஜெபிக்க முடியணும். அப்போ உங்களுடைய கவலைகள், பயங்கள் இது எல்லாம் நீங்கிடும். உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்கள். 9910401010. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும்னா எங்ககிட்ட ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். www.cbnindia.org/CBN Special Offers. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உத்தரகாண்டில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தின் பெண்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் தங்களுடைய மன ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளை சிறப்பாக கையாள்வதை கற்றுக்கொண்டார்கள். நமக்கு டென்ஷன் ஆகுறப்போ யாரா இருந்தாலும் யாருக்கு முன்னாடினாலும் நாம பேசுறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளோட தீய எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். நல்ல எண்ணம் கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் கூட சீக்கிரமா விலகி போயிடும். எனக்கு கவலை, வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோட கணவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். எனக்கு அப்படி ஃபீலிங் வர்றப்ப நான் மன அழுத்தத்தை உணரும் போது நான் புக் படிப்பேன். என்னோட மனசுல கஷ்டப்படுறதுக்கு விஷயங்கள் வர்றப்போ நான் உடனே அதை தூக்கி எறிஞ்சிருவேன், இல்ல பாட்டு பாடுவேன்.
வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து இன்னும் அநேக பெண்களுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. மென்டல் ஹெல்த் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதிர்காலத்தை பற்றின இனம் புரியாத பயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பயத்திலேருந்து, அதாவது இந்த ஆங்ஸைட்டியிலேருந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படின்னு பேசுகிறோம். தேவனை நம்புறது ரொம்ப முக்கியம். எரேமியா 29:11 சொல்லியிருக்க மாதிரி நம்மளை குறித்து தேவன் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த திட்டங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சிறந்ததாக தான் இருக்கும். எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி பயம் வருதோ அப்போது எரேமியா 29:11 எடுத்து வாசிங்க. இப்போ நம்ம சிபிஎன் ப்ரேயர் லைனில் வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நிவேதிதா மற்றும் மெத்தடிஸ்ட் சர்ச்சினுடைய போதகர் ரெவரண்ட் அர்பன் ஜேக்கப் அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறாங்க. வாங்க அவங்க கூட இணையலாம். வணக்கம், எல்லாரையும் சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் உங்களை விட்டு பிரியக்கூடிய பயம் உங்களை தொடர்ந்து தொல்லை செஞ்சுக்கிட்டே இருந்தா, ராத்திரியில வரக்கூடிய அந்த ஒரே ஒரு போன் கால் உங்க வாழ்க்கையை புரட்டி விடக்கூடிய அந்த பயம் உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தா, இதை ஆன்டிசிபேட்டரி ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்துல தவறா நடந்துருமோன்ற பயம். இதுல ஏதாவது ஒரு காரணம் உங்க தூக்கத்தை தொலைச்சிடும். உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பயத்துல இருந்து விடுதலை பெறறதுக்காக நீங்க சிபிஎன் பிரேயர் லைன்ல பங்கு பெறுங்க. எங்களோட இணைஞ்சு ஜெபம் செய்யுங்க. இப்ப நம்ம சிறப்பு விருந்தினர் ரெவரண்ட் அர்பன் ஜேக்கப் அவர்களை சந்திப்போம். வெல்கம் பாஸ்டர். ஹலோ நிவேதிதா, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கும் சந்தோஷம். பாஸ்டர், எதிர்காலத்தை பத்திய பயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நாம அதை பத்தி யோசிக்கலனாலும் அது நம்ம அறியாம நம்ம தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமா இருக்கிற விஷயம் என்னன்னா, யாருடைய பெற்றோராவது இறந்துட்டாங்கன்ற செய்தியை கேட்கும்போது என்னுடைய பெற்றோரோட அதை நினைச்சு நான் பயப்படுறேன். பலவிதமான பயம் நம்மள பயமுறுத்துது. எங்க நமக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற பயம். அதற்கான தீர்வு என்ன? அதுல இருந்து நாம எப்படி வெளியில வர்றது? நிச்சயமா நிவேதிதா, நிச்சயமற்ற விஷயங்களை நினைத்துக் கொள்வது, அதாவது நாம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது அல்லது நடக்க முடியாத சம்பவங்களா இருக்கும். இதன் காரணமா நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும், நம்மளுடைய வாழ்க்கையில சில மாறுதல்கள் ஏற்படும். நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆனா இந்த நிச்சயமற்ற தன்மை நம்மளோட வாழ்க்கையில வரத்தான் செய்யும். இது நமக்கு தெரியாது, அதை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியாது. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்து அருளும். தேவன் இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்றாரு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். எரேமியா 29:11 எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னா, உன்னுடைய விஷயத்தில் என்னுடைய திட்டங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அதாவது நமக்கு தெரியணுமோ இல்லையோ, தேவன் நிச்சயமா அதை பத்தி தெரிஞ்சிருக்காரு. அது தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானது. இதுக்கு முன்னால முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு இது நிச்சயமற்ற விஷயம்னு நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தேவன், நம்மை படைத்த தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவனை பற்றி அறிந்திருக்கணும். அது போதும். இந்த உணர்வோடு நாம நம்முடைய விருப்பங்களை தேவனிடத்துல ஒப்படைச்சிடணும். அதை சரண்டர் செஞ்சிடணும். ஆமா, சரண்டர் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு உணர்வு ஏற்படும், அதாவது சுதந்திர உணர்வு. இந்த சுதந்திர உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். உணர்றோமோ இல்லையோ, சில விஷயங்களை நாம சரியா செய்யறோமோ இல்லையோ, என்னுடைய தேவன் இருக்காரு, அவர் என்ன தாங்கி பிடிக்கிறாரு, அவர் என்ன பாதுகாக்கிறாருன்னு நினைக்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பட்டம் போன்றது, அதனுடைய நூல் தேவனுடைய கையில இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நம்முடைய நேயர்கள் தற்போது பயத்தோடு இருக்கலாம், ஏதாவது விஷயத்துக்காக பதட்டத்தோடு இருக்கலாம். அவங்க ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும், அதுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணி. நிச்சயமா நிவேதா, நாம அவங்களுக்காக ஜெபம் செய்யலாம். பரலோகத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரே, முதலில் நீங்கள் பூமியையும் வானத்தையும் படைத்தீர்கள். நாங்கள் ஆரம்பம் முதலே உங்கள் வசம் இருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் விரும்புவது என்னவென்றால், மிகுந்த பயத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காக, குறிப்பாக ஆன்டிசிபேட்டரி ஆன்சைட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம். எதிர்காலம் அவர்களுக்கு வழங்கப் போவது என்னவென்று தெரியாது. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் நீங்கள் தான் இருப்பீர்கள். எங்களை உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் தாருங்கள். ஆண்டவராக நீங்கள் அவர்களை எப்போதும் கைவிட மாட்டீர்கள். நீங்கள் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள். பயம் மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். அவர்களை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமென். ஆமென். ரொம்ப நன்றி பாஸ்டர். எங்க நேயர்கள் அத்தனை பேருக்கும் உத்வேகம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அதோட உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்க விரும்புறேன். எதிர்காலத்தை பற்றின பயம், இத பத்தி பைபிள்ல நம்ம என்ன கத்துக்கிறோம், அதன் மூலமா எப்படி சுதந்திரத்தை நம்ம பெற முடியும்னு சொல்லுங்க பாஸ்டர். மோசே காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஆங்ஸைட்டியால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவர்கிட்ட தனக்காகவும் நேரம் இல்லாம இருந்துச்சு. அந்த சமயத்துல அவருடைய மாமனார் வந்தாரு. அவரு பிரதிநிதித்துவத்தின் கொள்கையை கொடுத்தாரு, அதாவது பிரின்சிபல் ஆஃப் டெலிகேஷன்.
நாம பல இடங்கள்ல பாக்குறோம். அதாவது எலியா பத்தி ஒன்னு ராஜாக்கள்லயும் பார்க்க முடியுது. எலியாவும் பயத்தோட தான் இருந்தாரு. அபவுட் த பீப்புள் ஆஃப் காட், அபவுட் த சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். ஆனா அவரும் தேவன் கிட்ட இருந்து உதவி பெற்றாரு. பைபிள்ல பல இடங்கள்ல நமக்கு குறிப்புகள் கிடைக்குது. நாம முழுமையான முறையில நம்முடைய விருப்பங்களை தேவன் கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதை அவரு கவனிச்சுக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்களை கூட அவரு நம்ம வாழ்க்கையில கவனிச்சுக்கிறாரு. பாஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். வசனங்கிறது ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு. ஜெபத்தின் மூலமா நிறைய மாறுதல்கள் ஏற்படுது. இப்போ நீங்க எங்களோட நேயர்களுக்காக ஜெபம் செய்யணும். எதுக்காகனா அவங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். சரி, வாங்க பிரார்த்தனை பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் அதற்கு வாய்ப்பு தந்தீர்கள். நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை உங்கள் மேல் முழுமையாக வைக்கப் போகிறோம். செயல்பாடுகள் ஆண்டவரே, எங்களுடைய வேலை, எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர் நீங்கள்தான். ஆண்டவரே, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். எல்லா விஷயத்திலும் உங்களையே நாங்கள் ஆதாரமாக வைத்திருக்கிறோம். எல்லா விஷயங்களிலும் நாங்கள் உங்களுக்கே முதல் இடத்தை தருகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் கேட்கிறோம். ஆமென். ஆமென். நண்பர்களே, நீங்க கவலைப்படாதீங்க, பய உணர்வோடு இருக்காதீங்க. தேவன் உங்களோட இருக்காரு. உங்களை எதிர்கால பயம் தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது உங்களை தூங்க விடாம செஞ்சுக்கிட்டு இருந்தா, நீங்க உங்களுக்கான உதவியை பெற முடியும். நிம்மதியா வாழறதுக்கு நீங்க தகுதியானவங்க. ஏன்னா அது எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவன் செஞ்சிருக்காரு. நீங்க கவுன்சிலிங் உதவியை பெற முடியும். உங்களுடைய பய உணர்வை போக்க முடியும். நீங்க 3 சுலபமான வழிகள்ல உங்களுடைய கவுன்சிலிங் ஸ்லாட்டை இப்பவே புக் செஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1, cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஸ்பெஷல் ஆஃபர்ல கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்களோட கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். Till then, bye and take care. God bless you all. தேங்க்யூ பாஸ்டர் அர்பன் ஜேக்கப் அண்ட் நிவேதிதா. நம்ம எல்லாருக்காகவும் எல்லாரும் ஜெபிச்சாங்க இல்லையா? உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் கேட்கணும், பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா யூடியூப்பில் CBN இந்தியா அப்படின்ற எங்களுடைய சேனலை விசிட் பண்ணுங்கள். இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். 9910401010 இதுதான் நம்பர். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியே பகுதியை பார்க்கலாம். உங்களை சுற்றிலும் ஒரே குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? உங்களுக்கு வேறு வழியே இல்லை என்ற குரல். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. மென்டல் ஹெல்த் சீரீஸில் இன்றைக்கி நம்ம இனம் புரியாத பயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஆன்டிசிபேட்ரி ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்றத பற்றி எப்போ பார் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை பற்றி கவலைப்படுறோம், பயப்படுறோம். இதை நீங்கணும்னா அதற்கு ஒரே வழி பைபிள் படிக்கிறது, ப்ரே பண்ணுறது. இப்போ அடுத்ததான் நன்றி வெள்ளியே பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜஸ் நான் வாசிக்க போகிறேன். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜ்: CBN டீம், நீங்கள் நல்ல செயல்களை செய்து வருகிறீர்கள். இதை பற்றி விவரிப்பதற்கு என்னிடம் வார்த்தைகள் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் மோசமான சூழ்நிலைகளில் இருக்கும்போது இது எனக்கு எல்லாவற்றையும் தருகிறது. இது எனக்கு உண்மையிலேயே உதவி செய்கிறது. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கிரியைகள் செய்கிறார் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்த மெசேஜ் யாருன்னு பேர்க்கான்னு பார்க்கலாம். நீங்கள் எங்களுக்கு மிக அழகாக விளக்கம் தருகிறீர்கள். கிடியனுடைய எடுத்துக்காட்டை சொல்லி நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை எப்படி மகிழ்ச்சி படுத்துகிறோம், எப்படி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம், எப்படி அவர்களை முன்னேற்றுகிறோம் என்பதை பற்றி விளக்கமாக சொன்னீர்கள். சாட்சியங்கள் மூலமாகவும் மெசேஜ்கள் மூலமாகவும் எங்களை உற்சாகப்படுத்தும் CBNக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இதே மாதிரி நிறைய மெசேஜஸ் அனுப்புங்க. உங்களுடைய மெசேஜஸ் எங்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுது. நீங்கள் இந்த மாதிரி ஆங்ஸைட்டினால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அப்போ இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்களும் இந்த ஜெபத்தில் கலந்துக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதற்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்போவும் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜெபத்தில் என்னோட கலந்துருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களில் பல பேர் கவலைனாலும் பயத்தினாலும் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆங்ஸைட்டி மாதிரி மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சி அவங்க பார்க்குற இந்த வேளையில், இந்த ஜெபத்தில் அவங்க கலந்துக்கிற இந்த வேளையில் நீர் அவர்களை பர்சனலாக தொட்டு அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் பயத்தையும் நீர் நீக்கி போடும். அது மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையில் உம்முடைய அன்பும் சந்தோஷமும் உண்டாகட்டும். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம், அதாவது கவலை, பயம், இது எல்லாத்துக்குமே இந்த 2 வசனம் தான் பதில். நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பயம் இருக்குது, கவலை இருக்குது. ஆனால் நம்ம இதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது, எல்லாத்த பற்றியும் ஜெபிக்கணும், அதுவும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கவலைப்படுறதுக்கு டெம்டேஷன் வந்ததுன்னா நீங்கள் உடனே அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஜெபிங்க. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. मेरी दुआ हुन पहुँचे, बिच तेरे हजूर मेरी दुआ हुन पहुँचे, बिच तेरे हजूर मेरी दुआ हुन पहुँचे, मेरी दुआ हुन पहुँचे, मेरी दुआ मुँह में थोना छुपाई, तंगी बीच दुकान लगाई, मुँह में थोना छुपाई, तंगी बीच दुकान लगाई, देमी उतर जरूर, देमी उतर जरूर, मेरी दुआ हुन पहुँचे, बिच तेरे हजूर मेरी दुआ हुन पहुँचे। मांग उमर गई मेरी, हड्डियां बालन दी तेरी, तुम्हें मांग उमर गई मेरी, हड्डियां बालन दी तेरी, जिमें बलदा तंदूर, जिमें बलदा तंदूर, मेरी दुआ हुन पहुँचे, बिच तेरे हजूर मेरी दुआ हुन पहुँचे।